எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கன்னா கோதுமை மாவு கேக் பார்க்க போறோங்க. அது சிம்பிளா சீக்கிரமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த இந்த கப்புல 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இப்ப கப்புல 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இந்த சர்க்கரை கூடவே 3 ஏலக்காய் போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப அந்த கோதுமை மாவுலயே சர்க்கரையை கலந்துக்கலாங்க. இப்ப டேஸ்டுக்காக ஒரே பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க, தூள் உப்பு. இப்ப பாருங்க, இப்படி கொஞ்சம் கலக்கிக்கலாம். சர்க்கரையும் கோதுமை மாவையும் இப்படி கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கலாங்க. ஓகே, இதே கப்புல 1.5 கப்பு பால் எடுத்துக்கலாங்க. எடுத்து இப்ப அது மாவு கூடவே ஊத்தி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப்பு பால் ஊத்தி கலக்கிட்டு அப்புறம் 1/2 கப்பு ஊத்தி கலக்கலாங்க. தோசை மாவு பக்குவத்துக்கு வரணுங்க, அது வரைக்கும் கலக்கலாம். நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு. நம்ம பேக்கிங் சோடா போடுவாங்க, அதுக்கு பதிலா ஈனோ பவுடர் எடுத்துக்கலாங்க. 10 ரூபா பாக்கெட்டு போட்டுக்கலாம். இப்ப நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நல்லா இப்படி தொடவி எடுத்துக்கலாங்க. நெய் தொடவி வச்சாச்சுங்க. இப்ப கலக்கி வச்ச கலவைய இதுல ஊத்திக்கலாங்க. இந்த பாத்திரத்துல மாத்தியாச்சு. இப்ப வச்சு இப்படி 2 தட்டு அப்படி தட்டி விட்டா அந்த பப்ளிஸ் எல்லாம் அடங்கிருங்க. இப்ப என்னன்னா, ஒரு குக்கர் எடுத்து அதுல இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சு தண்ணி ஊத்தக்கூடாது. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்ப அதுல மேல இந்த குக்கரை வச்சு இப்ப தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. அதுல இப்ப இப்படியே வைக்கணும். வச்சு சிம்மல தாங்க வைக்கணும். குக்கர் மூடியில பெல்ட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாதுங்க. இப்ப அப்படியே மூடி விட்டுறலாம். சிம்மல வச்சு 45 நிமிஷம் வேக வச்சு அப்புறமேல் பாக்கலாங்க. இப்ப 45 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப எப்படி பாருங்க, சூப்பரா கேக் ரெடி ஆயிடுச்சா? பாருங்க, ஒட்டாம வருது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதையும் காட்டு. செம்ம கேக்குங்க. எடுத்துடலாங்க. அப்பா சொல்லுது. இப்போ சுத்தி இப்ப பாத்தீங்கன்னா அப்படி கத்தியில லேசா அப்படி கீறி விட்டு எடுத்து கொட்டிக்கலாங்க. சூப்பரா எப்படி மெதுன்னு இருக்குது. சுடுதுங்க. சூப்பர் சூப்பர் கேக்கு. கொஞ்சம் இதுல ஒட்டிக்கிட்டு இது எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான கேக்குங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாத்திரத்துல ஒட்டாம வந்துச்சு. கொஞ்சம் தள்ளு பாருங்க, பாத்திரத்துல ஒட்டாம சூப்பரா வந்துருச்சுங்க கேக்கு. பாருங்க, கோதுமை மாவு
ஓகே. சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்குதுங்க கேக்கு. பாருங்க, சூப்பரான கேக்குங்க. சூப்பரா இருக்குது, செம்மையா இருக்குது கேக்கு. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க. உண்மையிலுமே செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க. உடம்புக்கும் நல்லது, சூப்பராகவும் இருக்கும். அடுத்த வீடியோல பாக்கலாங்க. ஓகே.